லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கங்க, நான் ஜெயக்குமார் பேசுகிறேன், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னீர்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடுங்க. இது சம்மந்தமான விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இதோட மெத்தடு, இந்த ஃபார்முலா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சீனிவாசன் பில்டர்ஸ் அதோடைய ஓனரான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றியான முழு நேரம் ட்ரைனிங் எடுத்து அவர்கிட்ட ஒரு 1 மந்த் அவர் கட்டட வேலை செய்யும்போது கூட இருந்து அவர் எப்படிலாம் பண்ணுறாரு அந்த ஃபார்முலாலாம் கற்றுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த வீட்டை நானே இப்போ கட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட பிளான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் +2. ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது ரோடு பக்கத்தில் இருக்குன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்பு கீழே மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் வீடு கட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதோடைய ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். ஃபுல்லாக காங்கிரீட் தான், M20 கிரேட் காங்கிரீட்டில் தான் நம்ம வந்து இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏதாவது ஒரு டவுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவரோட இதுதான், அவரோட கைடன்ஸில் தான் இந்த ஃபுல் ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா அது வந்து செங்கலோட இதில் வந்து செலவு போடுறது தான். ஏன்னா இப்போ ஒரு செங்கல் வாங்குறீங்கன்னா அந்த செங்கலோட தரம் உங்களால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கல் உற்பத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி இருக்கும். அந்த உப்பு தண்ணியில் பண்ணுற செங்கல் வந்து அவ்வளோ தரமாக இருக்காது. சில இடத்துல நல்ல செங்கலாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தரமான அந்த செங்கல் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது, உறுதியாக இருக்குமான்னு தெரியாது. சில இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடற்கரை ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு தண்ணியில் அந்த உப்பு காற்று பட்டாவே செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து கொட்டிடும். ஆனால் இது காங்கிரீட்டில் கட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு காற்று பட்டால் கூட ஒன்றே ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கலில் கட்டினீங்கன்னா ஃபுல்லாக 2 சைடும் வந்து நீங்கள் இந்த சாரம் பலகை போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கல்லை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். இது பார்த்தீங்கன்னா 11 அடி நீட்டு, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.25. அந்த க்ளோசிங்னால அந்த 3.25 இல்லை 4 அடி கூட கட்டலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் சாரம் போடணும், பூசு வேலை பண்ணணும், அந்த சைடும் சாரம் போடணும், பூசு வேலை பண்ணணும். இப்போ இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மிச்சம். அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சீல்டு. இதில் இதே நீங்கள் செங்கலில் பண்ணும்போது இந்த செவரை காடி எடுத்து உடைச்சிட்டு பைப் வச்சு மெஷ் வச்சு அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பூசு வேலையை பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த காசு வந்து சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குதிரை 7 அடி குதிரை இல்லை 6 அடி குதிரை இருந்தால் அதுலேருந்து காங்கிரீட் ஊற்றிருக்கோம். ஒரே ஒரு மேஸ்திரி போகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஸ்திரி கூட வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இந்த லெவலில் டியூப் லெவல் பார்க்கறது நமக்கு அந்த இது இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டுக்குண்டெலாம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒருத்தர் வச்சுட்டு நான் கூட வந்து போர்டு ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே நான் பார்த்து பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னா எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ இது எங்களால் இப்போ ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் கால் பண்ணுறீங்க, எங்களால் லாங்லலாம் வந்து பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ லாங். இப்போ பார்த்தீங்கன்னா வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. வெளி டிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணிங்கன்னா இப்போ அது இது பண்ண திருவண்ணாமலை அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்டாங்க. எங்களால் அவ்வளோ லாங் வந்து தங்கி பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியே உங்களுக்கு இதில் மாதிரியே காங்கிரீட்லேயே வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மேஸ்திரியோ இல்லை சென்ட்ரிங் மேஸ்திரி இருந்தால் கூட இட்டுனாங்க, நாங்கள் அது சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுக்குறோம். இல்லை சீனிவாச சார்கிட்டே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டை நீங்கள் சொந்தமாக கட்டலாம். இங்கே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரூஃப் மட்டத்தை வந்து ரூஃப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எங்கள் கூட இருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கும். கூட வந்து நீங்களே போர்ட் ஃபிட் பண்ணுறது எப்படி காங்கிரீட் ஊற்றுறது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணாலும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறது காலையில் 6லேருந்து 8க்குள்ளே பண்ணுங்கள். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 9 பண்ணுங்கள். 9ன்றது 10 கூட பண்ணுங்கள். நடுவில் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா என்னால் எடுக்க முடியாது, வேலையில் பிஸியாக இருக்கும், அந்த சவுண்டு கேட்காது, மிஷின் ஓடினே இருக்கும், காங்கிரீட் மிஷின். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் போனால் நான் அப்புறம் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோடைய ஒர்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட அட்டாச்மெண்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் ஒர்க் பண்ணுறது இந்த வீடியோ வழியாக நீங்கள் பார்த்துங்க. வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 அடி வச்சுருந்தேன். 10 அடிக்கு 4 அடி ஒரே கல் தான். இப்போ இதே நீங்கள் செங்கல்னா 9 இன்ச்சு ஒரு கல்லை போடுங்க. ஆனால் ஒரே கல் 9 இன்ச்சு கணத்தில் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 4 அடி இவ்வளோ பெரிய வாழை நம்ம ஒரே மோல்டிங்கில் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, உறுதியானது. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். வணக்கம், அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்சிசி காங்கிரீட் வீடு கத்துக்கிறதுக்கு நெறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் பொன்னேரியிலிருந்து நம்மக்கிட்ட கத்துக்கிட்டு வீடு பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காரு. நீங்க அனைவரும் அவரோட சேனலுக்கு ஆதரவு தரணும். அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு சென்னையிலேருந்து என்ன வந்து ரொம்ப தூரம் வந்து பார்க்க முடியாத நண்பர்கள் தாராளமா அவரு ஏதோ ஒரு வீடு பண்ணி குடுக்கணும்னா, நீங்க அவர்ட்ட ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு தாராளமா அவர வச்சு நீங்க தாராளமா பண்ணிக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அவரோட சேனல் லிங்க்கு நான் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு புரிதலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அவர் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அவருக்கும் ஒரு நல்ல ஆதரவு தரணும்னு மனதார நான் கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் வீடு தான் நம்மகிட்ட கத்துக்கிட்டு பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது தொடர்ச்சியா இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்ச வரையும் நம்ம வீடியோ குடுக்குறோம். ஏன்னா, இதில காங்கிரீட் வீட பொறுத்தவரையும் ஆட்கள் குறைவாகவும், உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் எப்படி செங்கல்ல கம்பேர் பண்ணும்போது, இத நம்ம ஒரு பாதி டைமிங் தான் உங்களுக்கு எடுக்கும். அதனால கொஞ்சம் ஸ்பீடாவும் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அண்ணன் சிறப்பா பண்ணி வேலைய இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வேலை முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ மேலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலோ, ஏதோ ஒரு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னாலோ, இல்ல கத்துக்கணும்னாலோ, இல்ல உங்களுக்கு என்ன ஒரு வகையில ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் தாராளமா அண்ணன நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஜெயக்குமார் அண்ணன்னு சொல்லிட்டு. மீதி எல்லாமே அண்ணனே பேசுவாரு. நீங்க அண்ணனுடைய பதிவ கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புரிதலும் கிடைக்கும். நீங்க ஒரு தரமான வீடு முயற்சி பண்றீங்கன்னாலும், தாராளமா எங்ககிட்டயும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும்னாலும், நம்ம கத்துக் குடுக்குறனால எதுனாலும் நாங்க உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவ குடுத்து, நம்ம வீடு ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரையுமே நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் துணை நிப்பேன். ஏன்னா, அதில எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அ இப்ப இந்த பதிவெல்லாம் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க எல்லாமே. இந்த பதிவ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கத்த தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த வீடியோ